ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவர் வக்கிரமாகின்ற போது அந்த வேகமான செயல்பாடு என்பது மறைந்து போகும், குறைந்து போகும். அந்த வக்கிரமாக மாறுகின்ற போது எவருக்கெல்லாம் பாதகமான பலன்களை கொடுத்து வந்தாரோ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நன்மையான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம. அப்போ என்ன பண்ண போறாரு? இவ்வளவு சொல்லிட்டு வரீங்களே, சனி வக்கிரமாக போறாரா? எப்போ ஆக போறாரு? அந்த வக்கிரத்தின் காரணமாக எந்த ராசிக்கு ஆதாயம் கிடைக்க போகுது, எந்த ராசிக்கு பின்னடைவு ஏற்பட போகுது? முதல்ல என்னன்னா, பின்னடைவு ஏற்படுவதை பின்னால பார்த்துக்கலாம். முதல்ல எந்த ராசிக்கு இதனால ஆதாயம், இந்த வக்கிரத்தின் காரணமாக ஆதாயம், எது வக்கிர காலம் அப்படி பார்க்கின்ற போது இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்கிரம் அடைகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 4.5 மாத காலம், எப்போ நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார். அப்போ 120, 135, 140 நாட்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வக்கிரமாகவே இருக்கிறார். நல்லா குறிச்சு வச்சுக்கீங்க. இதுல யாருக்கு சந்தோஷமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்க்கறீங்க? சனி வக்கிரம் அடைகிறாரு. இப்ப சனியால் யாருக்கு பாதகம் பாருங்க, யாருக்கு பாதகம்? முதல்ல ஒரு பாதகம் யாருக்குன்னா சிம்ம ராசியில இருக்கு. என்ன? அஷ்டம சனி. ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்றால் 7.5 ஆண்டு காலம் சனி பகவான் 7.5 சனியாக ஒரு ஜாதகருக்கு எந்த விதமான சங்கடங்களை பாதகத்தை ஏற்படுத்துவாரோ அந்த 7.5 ஆண்டு பலன்களை 2.5 ஆண்டுகளில் அஷ்டம சனி காலத்தில் ஜாதகருக்கு ஏற்படுத்தி விடுவார். அப்ப அஷ்டம சனி காலம் என்பது மிக மிக சோதனையான காலம் ஒரு ஜாதகருக்கு. அந்த சோதனையான காலத்தில் இப்பொழுது சிம்ம ராசினர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல் தான் இந்த தகவல். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் என்பது கண்டக சனி. சப்தமாக சனி பகவான் சஞ்சரிப்பது, சனி பகவான் பார்வை பெறுவது, அது கண்டக சனி. 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்திற்குள்ளே குழப்பங்கள் ஏற்படும், கணவன் மனைவிக்குள் பிறகு ஏற்படும், நட்பு வட்டம் உடைந்துவிடும் என்பது விதி. இப்ப அந்த நிலைதான் நிறைய கன்னி ராசிக்காரர்கள் இருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அதன் பிறகு அர்த்தாஷ்டம சனின்னு பாத்தீங்கன்னா யாருக்குள்ள தனுசு ராசினர். அது என்ன அர்த்தாஷ்டம சனி? அஷ்டம சனியில் பாதி. அப்போ அஷ்டம சனியில் பாதி என்கின்ற போது இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்து சனி பகவான் சஞ்சரிப்பாரு.